1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் எந்த மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாமல் அது 2 லட்சமா மாறும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இது எந்த டபுள் மணி மோசடி திட்டமும் இல்லைங்க. நம்ம இந்திய அரசின் உத்தரவாதத்துடன் இயங்கும் இந்திய அஞ்சல் துறையின் கிசான் விகாஸ் பத்ரா அல்லது கேவிபி திட்டம் தான் இது. கிசான் விகாஸ் பத்ரா என்பது இந்திய அரசால் ஆதரிக்கப்படும் ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டம். இதுல நீங்க முதலீடு செய்யும் தொகைக்கு அரசு நிர்ணயித்த வட்டி வழங்கப்படுது. பங்கு சந்தையில எந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்க முதலீட்டை இது பாதிக்காது. அதனால பாதுகாப்ப விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். இப்போ கேவிபி திட்டத்துல ஒரு வருடத்திற்கு 7.5% கூட்டு வட்டி தராங்க. இந்த வட்டி ஆண்டுதோறும் உங்கள் முதலீட்டுடன் சேர்க்கப்படுது. இதனால காலப்போக்குல வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த முறையால தான் உங்க முதலீடு சுமார் 115 மாதங்கள்ல இரட்டிப்பாகுது. ஒரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு 1 லட்சம் முதலீடு செஞ்சா 115 மாதங்கள் முடிவுல சுமார் 2 லட்சம் பெறுவீங்க. அதாவது உங்கள் முதலீடு இரட்டிப்பாகும். இதுவே இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பு. இந்த திட்டத்துல குறைஞ்சபட்சம் முதலீடு 1000 மட்டும்தான். ஆனா அதிகபட்ச முதலீட்டிற்கு எந்த வரம்பும் இல்லை. இதுல லோன் மற்றும் டிரான்ஸ்ஃபர் வசதியும் இருக்கு. அதனால நீண்ட கால சேமிப்புக்கு இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். கேவிபில முதலீடு செய்தவுடன் உங்க பணத்தை நீங்க உடனே எடுக்க முடியாது. இதுல 30 மாத லாக்இன் பீரியட் இருக்கு. அதாவது முதல் 2.5 வருஷத்துக்கு உங்க முதலீட்டை திரும்ப பெற முடியாது. இந்த திட்டத்திற்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80C கீழ் வரி சலுகை கிடையாது. அதுபோல முதிர்வு தொகைக்கு பொதுவாக TDS பிடிக்கப்படாது. மேலும் நாமினேஷன் வசதி இருப்பதால முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் அவரின் குடும்பத்தினர் எளிதாக தொகையை பெற முடியும். நீங்கள் அதிக லாபத்தை விட எதிர்காலத்திற்காக ரிஸ்க் இல்லாமல் முதலீடு செய்ய விரும்பினால் கேவிபி ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் அதிக வருமானம் எதிர்பார்ப்பவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SIP போன்ற திட்டங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் முதலீடு செய்வதற்கு முன் அன்றைய வட்டி விகிதத்தை சரிபார்க்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள ஃபைனான்ஸ் வீடியோக்களுக்கு நம்ம ஃபைனான்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.